சார், பல்வீர் சிங் அந்த வழக்கு தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அவர் வந்து அந்த கீழமை நீதிமன்றங்கள் நடக்கிற அந்த விசாரணைக்கு வந்து போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசியிருந்தோம். ஒரு ஹியரிங் கூட ஆஜராகலை அப்படின்னு பேசியிருந்தோம். நேற்றைக்கு முன்தினம் வந்து ஆஜராகியிருக்காரு. அவர் மீது வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவர் ரொம்ப மோசமாக மனிதாபிமானமற்ற முறையில் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களோட அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இல்லை, அப்சர்வேஷன்லாம் இல்லை. நேற்று வந்து மிக நீண்ட காலமாக விசாரணையிலிருந்து ஆஜராகாமல் தாமதம் செய்து வந்தார். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை டிசம்பர் 2023 தாக்கல் செய்யப்பட்டது. நாம் ஜூன் 2025 இருக்கிறோம். 1.5 வருடங்கள் கடந்து விட்டன. 1.5 வருடங்களாக இந்த வழக்கில் விசாரணை தொடங்காமலேயே ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு திரு பல்வீர் சிங் அவர்கள் விசாரணையை தாமதப்படுத்தும் வேலையில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்ந்து முதல் முறையாக இந்த வழக்கு பொதுவெளிக்கு வந்ததற்கும் இந்த வழக்கில் பல்வீர் சிங் போய் ஆஜரானதற்கும் என்று சொல்லலாம், நெல்லை மாவட்டத்தில் உள்ள தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் ரிப்போர்ட்டர் திரு தினகரன் ராஜாமணி அவர்கள் ஒரு முக்கிய காரணம். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்மலாம் அன்னைக்கு போய் நான் திருநெல்வேலிக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு விக்டிம்ஸை மீட் பண்ணி ஸ்டோரி பண்ணேன். அந்த தினகரன்ற பையன் தான் ஃபஸ்ட்டு இதை வெளியில் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு நாம் மறந்துட்டோம், கடந்து போயிட்டோம் இல்லைங்களா? தினகரன் இதை ஃபாலோ பண்ணி கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ்க்கு போய் அந்த கோர்ட்ஸ்லேருந்து அதை எடுத்து தொடர்ந்து இவ்வளோ ஹியரிங்க்கு பல்வீர் சிங் வரலை என்று அவர் பதிவிட்டு எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் செய்தி வெளியிட்டதற்கு பிறகு அடுத்த ஹியரிங்க்கு பல்வீர் சிங் போய் அப்பியர் ஆகியிருக்காரு. நான் இது சிபிசிஐடியோட கேஸு. சிபிசிஐடி ஏடிஜிபி அன்பு எல்லாத்தையும் தான் ரிவ்யூ பண்ணுறாரு. பெண்டிங் ட்ரையல் கேஸஸையும் ரிவ்யூ பண்ணுறாரு. ஏன் இந்த கேஸில் 1.5 வருஷமாக அக்யூஸ்ட் அப்பியர் ஆகலன்ட்டு அன்பு பார்த்துருக்கணும். என்னென்னா போலீஸ் ஒரே ஜாதி, நம்ம போலீஸு ஏதோ பல்ல தானே பிடுங்கண்ணா இதுக்கு போய் என்று 1.5 வருஷமாக வராததை போலீஸ் அதிகாரிக்கு அக்யூஸ்டோடைய பல்லை பிடுங்குவதற்கு உரிமை இல்லையா? இல்லையா? இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. சரி, போயிட்டு போது என்ன ஒரு 10 பேர் பல்ல பிடிங்கிருக்கான், இதை போய் முடியாதோ டென்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டான், ஆக முடியலன்ட்டு இங்கே வந்து பல்ல பிடுங்குறான். இது போய் இங்கே ஐபிஎஸ் ஆகி வந்து பல்லு பிடுங்குறான். எதுத்தானே நீங்களே பல்லு சரியில்லைனா போய் பல் மருத்துவரிடம் செல்வது இல்லையா? அவரை ஏன் ஒரு பல் மருத்துவராக நினைத்து கொள்ளக்கூடாது என்று அன்பு ஐபிஎஸ் நினைத்திருக்கலாம். கோர்ட் இருக்கு. அது கோர்ட்டை வந்து நீங்கள் போலீஸே மதிக்கலைன்னா அப்போ பொதுமக்கள் எப்படியா மதிப்பான்? ஸோ அந்த பையன் திரு தினகரன் அவர்கள் இதை ஃபாலோ பண்ணி போட்டதன் அடிப்படையில் திரு பல்வீர் சிங் அப்பியர் ஆகிட்டார். நீங்கள் இந்த கவர்மெண்ட் இது எப்படிப்பட்ட மோசமான பொம்மை அரசு என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இட் வாஸ் அ கோரி கேஸ். சரியா? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சிக்காக இருந்து கம்ப்ளைண்ட்டு இது கேஸுக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவனுக்கு சரளக்கல்லை எடுத்து பல்ல உடச்சி கொரடா வச்சு பிடுங்கி ஜல்லிக்கல்லை எடுத்து ஈரில் தேய்க்கிற மாதிரியான ஒரு சைக்கோ தான் இந்த பல்வீர். மனநிலை சோதனை பண்ணணும் இல்லாமல் எப்படிமா பண்ண முடியும்? நார்மலாக லத்தி எடுத்து அடிப்பாங்கம்மா போலீஸு, ஓகேவா? இது என்னம்மா புதுசாக இல்லை? வடிவல் மாதிரி புதுசாக இருக்கேடா. ஸோ இப்படி பண்ணுறான்னா அதுக்கு உரிய தண்டனையாக அந்த மனிதர், அந்த அதிகாரி அனுபவிக்க வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு அதிகாரிக்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த பாதிக்கப்பட்டவர்களாம் எளிய பின்னணியை கொண்டவர்கள். அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அச்சம் இல்லாமல் சாட்சி சொல்ல வேண்டும். கரெக்டாப்பா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பல்வீர் சிங்குக்கு வேலை கொடுக்குதுன்னா இது எவ்வளோ மோசமான கவர்மெண்ட்டு. பெண்டிங் என்கொயரி இல்லை. நேற்று நம்ம அந்த கர்நாடக உதாரணத்தை பேசணும். அவங்க மேலே தப்பே இல்லை, போலீஸ் மேலே சஸ்பென்ஷன். கூடுதலாக அதில் இருக்க அப்டேட்டை சொல்லிடுறேன். எப்படி ஒரு முதல்வர் இயங்கணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நேற்று அந்த கமிஷனர் அடிஷனல் கமிஷனர்லாம் சஸ்பெண்ட் பண்ணாரா? அங்கேயே ஒரு துணை முதல்வர் தினேஷ் இருக்கிறார். கர்நாடக முதல்வரின் ஆலோசகர் கோவிந்தராஜ் என்று ஆலோசகர். அவரை நேற்று நீக்கிட்டாங்க. என்னென்னா அவர் தான் அதிகாரிகள்கிட்ட இதை நடத்துங்க, ஆர்சிபி விக்ட்ரி பரேட் நடத்துங்க என்று சொன்னாராம். அவர் காலி. அடுத்ததாக இந்த இவ்வளவு கூட்டம் வரும் என்று கணிக்க தவறிய கர்நாடக மாநிலத்தின் உளவுத்துறை தலைவர் திரு ஹேமந்த் நிம்பல்கர் அவர் மாற்றப்பட்டு செய்தி விளம்பரத்துறைக்கு போட்டு விட்டார்கள். அவரை தகவல் மற்றும் செய்தி விளம்பரத்துறைக்கு அவர் கூடுதல் டிஜிபி அவரை அந்த போஸ்ட்டுக்கு போட்டாங்க. இந்த கோவிந்தராஜன்ற அந்த ஒரு தினேஷ் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டு ஒரு பொலிட்டிஷியன் எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கணும். அவங்க மேலே தப்பு இருக்குது இல்லைன்றதெல்லாம் அடுத்தது. அதிகாரி போ, பொதுமக்கள் கோபமாக இருக்கான், ஏன் நான் யாரையாவது பழி கொடுத்தாகணும், ஒன்றும் பண்ண முடியாது போ. இங்கே இந்த பல்வீர் சிங்கெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இது தொடர்ந்து இது செய்தி ஆகிட்டு இருக்கு. இது அரசுக்கு கெட்ட பேர் தானே.
பல்வீர் சிங்கை காப்பாற்றணுன்ற தேவை இந்த அரசுக்கு இருக்கா? திமுக அரசுக்கு இருக்கா? ஒத்த ஓட்டு வருமா பல்வீர் சிங்கால்? எதிராக தான் போவோம் பல்வீர் சிங். நீங்கள் இதை ரீகால் பண்ணிங்கன்னா அந்த நடந்ததுலாம் ஞாபகம் இருக்கா? பல்வீர் சிங்கை இந்த பல்லு பிடுங்கின விஷயம் வெளியில் வருது. பல்வீர் சிங் நல்லவர் அந்த ஊரில் பேனர் வைக்க வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அதை வச்ச திமுககாரன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், பொதுமக்களுக்கு பாதிக்கவே படலன்னு கூட வைங்க, பொதுமக்களுக்கு எதுக்கு போர்டு வைக்கணும்னு தேவை என்ன சார் இருக்கு? அப்போ இந்த அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளோ மெனக்கட்டுச்சு, சஸ்பெண்ட் பண்ணாமல் எவ்வளோ நாள் இவன் இந்த பல்வீர் சிங்கை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அதுதான் கர்நாடகாவில் நடக்கிறது. ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வேண்டிய நியதி, புரியுதா? இங்கே ரிவர்ஸு. அதிகாரியை காப்பாற்று கட்சிக்காரனை காவு கொடுக்குறாரு, பொன்முடிய மற்றவர்களை காவு கொடுக்குறாரு. அப்போ இங்கே அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான், வந்துட்டீங்க பாயிண்ட். ஸோ அந்த பல்வீர் சிங்கை இன்றைக்கி சர்வீஸில் இருக்காருன்னா எப்படி அவன் வந்து சாட்சி சொல்லுவான்? டிஎஸ்பியில் ஸ்பெஷல் போலீஸில் இருக்கார், கமாண்டண்ட்டோ அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டோ இருக்கார். ஸ்பெஷல் போலீஸ் தான் ஒரு டம்மி போஸ்ட்டுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் வேலை கொடுக்குறீங்கன்றேன். வேலையில் அவர் இருக்கிறதுனால தானே 1.5 வருஷமாக கோர்ட்டில் அப்பியர் ஆகாமல் இருக்கப்பட்டுட்டு நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக இருந்தாலும் கார் உண்டு, வீட்டில் ஆடலி உண்டு, எல்லாமே உண்டா? சொந்த காசில் வந்துட்டு போ கோர்ட்டுக்கு. ஏன் சஸ்பென்ஷன் இருக்கக்கூடாதா? முக்கால் சம்பளம் வருது இல்லை?